அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்கு துவா செய்யுங்கன்னு கேட்டிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு மலுக்கு நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கு நீ இதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய துவா ஏன் அல்லாஹ் இடத்துல கபூலாக மாட்டேங்குது? நிறைய துவா செய்கிறோம், நிறைய தொழுகிறோம், ஓதுறோம். ஆனாலுமே ஏன் நான் கஷ்டத்திலே இருக்கேன், ஏன் இந்த பரக்கத் அப்படிங்கிற ஒன்று எனக்கு வர மாட்டேங்குது? நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம்னா ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம சம்பாதிக்கிற செல்வம் மட்டும்தான் ரிஸ்க் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது மட்டும் ரிஸ்க் கிடையாது. செல்வம், பணம் மட்டும் ரிஸ்க்கு கிடையாது. அல்லாஹு தாலா இன்றைய ஒரு நாள் நமக்கு கொடுத்துருக்கான். நிறைய பேருக்கு இந்த ஒரு நாளை கொடுக்காம அவங்களோட விதி முடிக்கப்பட்டுருச்சு. அதாவது அவங்க மவுத்தாயிட்டாங்க. அப்போது இந்த ரிஸ்க், இந்த ஒரு நாள் நம்மளுக்கு ரிஸ்க்காக கொடுத்துருக்கான். தாய் தகப்பனை நம்மளுக்கு ரிஸ்க்காக கொடுத்துருக்கான். நம்மளுக்கு குழந்தையை நம்மளுக்கு ரிஸ்க்காக கொடுத்துருக்கான். இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்த அருட்கொடை, அல்லாஹ் புறத்துலேருந்து வந்த அருட்கொடை எல்லாமே நம்மளுக்கு ரிஸ்க்கு தான். சரி, நம்மளோட துவா ஏன் கபூலாக மாட்டேங்குது? நம்ம சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது. டு பி ஹானஸ்ட், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், செல்வத்துலேயும் சரி நான் சிறப்பானவனாக இருக்கணும், நான் யார்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது, எனக்கு கண்ணியம் இருக்கணும், இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக இருக்கணும், மறுமையிலே நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நிச்சயமாக சந்தோஷமும் கண்ணியமும் நிம்மதியும் மேலும் அல்லாஹுடைய பரக்கத்தும் அருள்கொடையும் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நான் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுடைய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் 2 பார்த்தோம். இப்போ பேசும்போது அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் அல்லாஹ்கிட்ட ஏன் என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு நான் கேட்டேன். நான் ரொம்ப கேட்டேன். நான் ஹராம் செஞ்சுட்டேன், நான் எல்லாம் செய்யாமல் இல்லை, நான் ஹராம் செஞ்சுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் நீ என்னை மன்னிச்சிரு, என்னை கண்ணியப்படுத்திடு. ஒவ்வொரு நாளைக்கும் சோதனை என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு, தொழுதுகிட்டே தான் இருந்தேன். ஆனாலுமே நான் தொழுகையை நிப்பாட்டலை, அல்லாஹ்கிட்ட பேசுகிறத நிப்பாட்டலை. தௌபா, நான் பாவ மன்னிப்பு கேட்குறத நிப்பாட்டவே கிடையாது. நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் அல்லாஹ்கிட்ட, என்னை ஏன் இப்படி பண்ணுற? என்னை யார்கிட்டையுமே நான் பேசலை இதை பற்றி. என் அம்மாட்டையாக இருக்கட்டும், இல்லை தங்கச்சியாக இருக்கட்டும், யார்கிட்டையுமே நான் இதை பற்றி நான் பேசலை. அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னோடய சோதனையை மாற்றுன்னு மாற்றி கொடுத்தான். எப்படின்னா, இந்தளவுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையை நீ கொடுப்பியா, இந்தளவுக்கு என்னோடய வாழ்க்கை இருக்குமா நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கையாக எனக்கு இப்போ அல்லாஹு தாலா எனக்கு மாற்றி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு ஈமான் இருக்குல்ல, இறைவனை முழுமையாக நம்பி அந்த இடத்துல எனக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் அதை மாற்றக்கூடிய பொறுப்பு உன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீ மட்டும்தான் அதை மாற்றணும். ஏன்னா என்னை படைச்ச ரப்பு நீ தான். நீ அல்லாமல் ஒரு விஷயம் கூட எனக்கு மாறாது. என்னோடய வாழ்க்கையே உன் கையில் தான் இருக்குது. அப்போ நீ எனக்கு மாற்றி கொடுத்துரு அப்படின்ட்டு கேட்க சோதனையின் போது அவனை நெருங்க இவ்வளோ பெரிய செல்வம், இவ்வளோ பெரிய அருட்கொடை, இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடச்சிருச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மோமீன்களுக்கு, என்னை மட்டுமே முழுமையாக நம்பி என்கிட்ட மட்டுமே நெருங்குறவங்களுக்கு எந்த கண்ணும் பார்க்க முடியாத, எந்த காதும் கேட்காத, எந்த ஒரு நபருடைய உள்ளத்துலேயுமே சொர்க்கம் இப்படி தான் இருக்குமா, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சிந்திக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சொர்க்கத்தை தயார்படுத்தி வச்சுருக்கேன் மறுமையில் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி தான் இம்மையிலையும்
நம்ம எந்த அளவுக்கு அவனை நெருங்கி அவன்கிட்ட தௌபா செய்கிறோமோ, பாவ மன்னிப்பு கேட்குறோமோ, எல்லா சோதனையின் போதும் அவனை நெருங்குறோமோ, அப்போது நம்மளே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் நம்ம இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவன் நம்மளோட வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவான். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையுமே கஷ்டம், கவலை, துக்கம், சோகம் இது எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் இன்னொன்று அவங்க சொன்ன ஒரு விஷயம், என்னை எங்கே நீ தூக்கி போட்டியோ அதில் என்னை உயர்த்திரு, அதில் எனக்கு கண்ணியத்தை கொடுத்துரு, அது மாதிரி இன்றைக்கி மாபெரும் வெற்றியை எனக்கு வந்து அல்லாஹ் ஆக்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹராமான இது எனக்கு என்னோடய மனசில் எனக்கு தோணினாலுமே அல்லாஹுக்காக நான் அதை செய்ய மாட்டேன், அல்லாஹுக்காக நான் அதை வந்து அடக்கிட்டு நான் வந்து இது பண்ணுவேன், நோக்கி போவேன். அப்படி தான் அல்லாஹை வந்து நான் ஒவ்வொரு சோதனையிலையுமே நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னாவே ஐயோ இது பெரிய சோதனையாக வந்துருச்சு, இதை விட்டு நம்மளுக்கு ரிலீஃபே கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி டவுன் உட்காந்துடுறோம். நிச்சயமாக கிடையாது. ஒவ்வொரு சோதனைக்கு அப்புறமே தான் நம்ம ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக வந்து நிற்போம். நிஜமாகவே அப்போ நான் அவங்கக்கிட்ட பேசின மெச்சூரிட்டிக்கும் இப்போ பேசின மெச்சூரிட்டிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையிலையுமே அல்லா 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 அது மட்டும்தான் அதிகமாக வந்துச்சு. ஏன்னா சொல்லுவோம்ல, ஒவ்வொரு சோதனைங்கிறது அல்லாஹ் கொடுக்குற ஒவ்வொரு சோதனைங்கிறது எல்லாருக்குமே அது வந்து சோதனை கிடையாது. சில பேருக்கு அல்லாஹ் தஆலா தன்னோட பக்கம் மீட்டுறதுக்காக இந்த மாதிரி சோதனை கொடுப்பான். மேலும் அதுலேருந்து ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பரக்கத்தையும் அவனோட அருட்கொடையுமே அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான். அதுதான் நீங்களும் சந்தோஷமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், கண்ணியமாக வாழணும், யார்கிட்டையுமே கையேந்தாமல் வாழணும் அப்படின்னா சிம்பிள், போய் அல்லாஹ்கிட்ட பேசுங்க, 5 வேளையும் அல்லாஹ்கிட்ட பேசுங்க, அழுகுங்க, புலம்புங்க, அவன்கிட்ட மட்டுமே அழுங்க, அவன்கிட்ட மட்டுமே புலம்புங்க. நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையை மாறும். கேட்டுட்டு அவசரப்படாதீங்க. துவா கேட்கும் போது நமக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கணும். இறைவா நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ வந்து என்னோட கையை வெறும் கையாக நீ அனுப்பிடாத, நிச்சயமாக என்னோட துவா கபூல் செய்கிறது நீ மட்டும்தான், என்னோட துவா கபூல் செய்ய முடியும், நீ மட்டும்தான் என்னோட வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியும் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கையில் அவன்கிட்ட கேளுங்க. ஏந்தின கையை அல்லாஹ் வந்துட்டு நம்ம வெறும் கையை அனுப்ப அல்லாஹ் வந்து வெட்கப்படுறானா, நம்ம கை வெறும் கையை அனுப்ப. இப்போ அப்படிப்பட்ட ரப்பு எப்படி நம்மளோட கையை வெறும் கையை அனுப்புவான்? உணர்ந்து கேளுங்க. ஏன்னா துவா அப்படிங்கிறது யாரோ ஒரு வேண்டா விருப்பாக கேட்குறோம், மைண்ட் ஃபுல்லாக வந்து வேறு இடத்துல இருக்குது, வாய் மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் அ துவா அப்படிங்கிறது மனசில் இருந்து நம்மளோட கல்பு வந்து அல்லாஹ்கிட்ட பேசணும். இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை எப்படி தன்னோட தாய் தான் பண்ணிட்டு அடம் பிடிச்சி கேட்குமோ அது மாதிரி அல்லாஹ்கிட்ட அடம் பிடிச்சி அழுது புலம்பி அவன்கிட்ட கேளுங்க. ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம கேட்குறது, நம்ம முன்னாடி இருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. மூசா நபிக்கு அந்த பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே அவன் கடலை பிளந்து வழி காட்டலை. மூசா நபி வந்து அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும்போது வழி காட்டினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே வந்து இறைவன் வந்து சொல்யூஷன் கொடுக்கல. நெருப்பு குண்டத்தில் போடும்போது அதை இறைவன் அவங்களுக்கு லேசாக்கி அதில் ஒரு வழி காட்டினான். இந்த மாதிரி ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படிங்கிறது இது கிடையாது. அந்த பிரச்சனை வந்தாலும் என்னோட இறைவன் என்னை விட்டுற மாட்டான், அதுலேருந்து எனக்கு ஒரு இதை கொடுப்பான் அப்படிங்கிறது தான் மேட்டர். இறைவனை முழுமையாக நம்புகிற உள்ளத்துக்கு அவன் மட்டுமே போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கவலையாலும் கஷ்டத்தாலும் சூழாதீங்க. ஏன்னா துவா அப்படிங்கிற ஒரு வெப்பன், ஒரு பெரிய வெப்பனை உங்களோட கையில் வச்சுருக்கீங்க. நம்மளோட தலையிலத்தையே மாற்றக்கூடியது நம்மளுடைய துவா. அப்போ நம்மளோட வாழ்க்கையை நம்ம மாற்றலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால போங்க, இறைவன்கிட்ட மன்றாடுங்க, அதிகமாக அவன்கிட்ட புலம்புங்க, மனிதர்களிடம் புலம்பாதீங்க, அவன்கிட்ட அதிகமாக புலம்புங்க. அதுக்கான சொல்யூஷனை அவன் நிச்சயமாக கொடுப்பான். ஈமானை மட்டும் உறுதியாக வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கத்தை தருவான் என்று துவா செய்து விடைபெறுகிறேன். ஆஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.